வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கஸ்டம் யூஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எப்படி ஃபோக்கஸ் பண்றது? எக்ஸல்ல நிறைய ஷீட்ஸ் இருக்கு, நிறைய ஏரியா இங்கேயும் அங்கேயும் இருக்கு. எப்படி ஃபோக்கஸ் பண்றது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, PMSH அப்படின்ற ஷீட்ல போய் பார்த்தோன்னா ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட் இருக்கு. CM_SHEET ஷீட்ல போய் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மாஸ்டர் ஷீட் இருக்கு. ஸோ இதை வந்து எப்படி ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு ஒன்று பார்க்கலாம். ஓகே, இல்லை மாஸ்டர் ஷீட்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண வந்துடுது. பட் இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணாதான் வந்துடுத, ஃபோக்கஸ் வந்துடுத, எதுக்கு நம்ம போய் கஸ்டம்ஸ் வியூவை போய் பார்க்கணும் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன்ல எப்படி யூஸ் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷீட்ல பாருங்க, மாஸ்டர் ஷீட்ல இந்த ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட்ன்றது காலம் பில இருந்து காலம் ஹெச் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இல்லையா. அப்படியே இங்க ரைட் சைடில் வந்தீங்கன்னா கஸ்டமர் மாஸ்டர் வந்து காலம் ஏசில இருந்து காலம் ஏழு வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா R1 சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஓகே, இந்த மாஸ்டர் ஷீட்ல வந்து கஸ்டமர் ஷீட்டும் கஸ்டமர் மாஸ்டரும் ப்ராடக்ட் மாஸ்டரும் ஒரே ஷீட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா PMSSH இருக்கு இல்லையா, இதுல போய் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட் மட்டும் தான் இருக்கு. இங்க ரைட் சைட்ல போய் பாத்தீங்கன்னா அந்த ஏஎல்லாம் இங்க தெரியாது. ஓகே, அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி கஸ்டம் மாஸ்டர் ஷீட்ன்றதுல CM_SH சிம்பிளா போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சில இருந்து L வரைக்கும் இருக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லணும், கஸ்டம் வியூ அப்படின்ற பார்க்க போறோம். அது எங்க இருக்கு? இந்த வியூ அப்படின்ற டேப்ல போனீங்கன்னா அந்த கஸ்டம் வியூஸ் சொல்லி இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஜஸ்ட் வந்து ஸ்னிப்பின் பண்ணி காமிக்கிறப்பாரு. ஓகே, இந்த வியூ டேப்ல இப்போ வியூ டேப்ல அண்டர்லைனா இருக்கா, கஸ்டம் வியூ அப்படின்றது இருக்கா, இதை எங்க பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த கஸ்டம் வியூ அப்படின்றது எதுக்காக பயன்படுது அப்படின்றது பார்த்தோன்னா, டக்குன்னு ஒரு கிளிக் பண்ண உடனே பட்டனை ப்ரெஸ் பண்ணியாச்சும் அந்தந்த வியூ போகுதுன்னு சொல்லுவேன். இப்போ நான் போய் கஸ்டமர் மாஸ்டர் ஷீட் இந்த இடத்துல போய் மாஸ்டர் ஷீட் இப்படி வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். இங்கே வந்துட்டு நான் ப்ராடக்ட் மாஸ்டர் ஷீட் வந்து ரைட் சைடில் இருக்க போய் பார்க்கணும். என்ன பண்ணணும், அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி போயிட்டு கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு பார்க்கணும். நீங்கள் ஒரு மேனேஜர்கிட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு சில சமயத்தில் டக்குன்னு ஒரு செகண்ட்லேயே வந்து அது கிளிக் பண்ண உடனே வளர்ந்துடணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணியாச்சுன்னா வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க இல்லையா. இது மாதிரி ஒரு 25 ஷீட் இருக்குன்னு வச்சிங்கன்னா 25 வியூ செட் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு இதுலையும் போயிட்டு வியூ கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ பாருங்க, இந்த வியூ கிளிக் பண்ண உடனே அப்படியே இதே மாதிரி பொசிஷன்ல வரணும். என்ன பண்ணணும், இந்த பொசிஷன்ல வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த பொசிஷன்ல வச்சுட்டு கஸ்டம் வியூ அப்படின்ற கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து நோ வியூ, வியூ 1, வியூ 2, வியூ 3 அப்படின்னு சொல்லி ஒரு 4 வியூ கிளிக்கா இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், இது புதுசா ஒரு வியூ வந்து ஆட் பண்ண போறேன். இது எப்படின்னு சொல்லிடலாம், CM கஸ்டமர் மாஸ்டர் _R1 _V1 அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகே, VIEW போடலாம். ஸோ இந்த பொசிஷன்ல போய் பார்த்தாச்சுன்னா இந்த வியூ ஆகும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே அப்படியே லெஃப்ட் சைட்ல வந்துட்டு எனக்கு இந்த பொசிஷனை வந்து கிளிக் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வியூ வரணும்னு என்ன பண்ணணும், மறுபடியும் போயிட்டு வியூவில் போயிட்டு கஸ்டம் வியூஸ்ல கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ஆட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணோம். ஸோ அந்த ஆட் வியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு என்ன பண்ணோம், ப்ராடக்ட் மாஸ்டர் வியூட இது PM_R1 ஓகே _VIEW அப்படின்னு போட்டு. ஓகே, இன்னொரு சமயத்தில் வந்து எனக்கு இந்த PM ஷீட்ல இருக்கிற டீட்டெயில் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு இப்போ இந்த பொசிஷன் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து இதுல R1 இல்லை, ப்ராடக்ட் மாஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல R1 இல்லை. ஏன்னா நம்ம இங்க போய் பார்த்தா R1 சொல்லி பார்த்தோம். இந்த பர்டிகுலர் வியூ நமக்கு தேவைப்படுதுன்னா அந்த R1 சொல்லி டிஃபைன் பண்ணிருக்கேன். இந்த டேட்டால போய் பாத்தீங்கன்னா இதுல வந்து எதுவுமே R1 இல்லை. ஸோ இதை எப்படி பாக்குறது அப்படின்னா, வியூஸ்ல போயிட்டு கஸ்டம் ஷீட்ல போயிட்டு ஆட்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே, PM_VU அப்படின்னு சொல்லி போட்டுலாம். ஸோ சிம்பிளா. அப்புறம் அதே மாதிரி கஸ்டம் ஷீட்ல போய் பார்த்துச்சுன்னா வியூ அப்படின்னு சொல்லி போட்டு இதுல போயிட்டு நார்மலான கஸ்டமர் மாஸ்டர் வியூ எப்படி பார்க்குறது, CM_VIEW அப்படின்னு சொல்லி சும்மா கிளிக் பண்ணி நீங்க பேர் எந்த வேணுமாலும் கொடுத்துக்கலாம். இப்போ போய் வியூ பட்டன்ல கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பட்டனை கிளிக் பண்ணோம்னா நிறைய வியூ இருக்கு இல்லையா, எந்த வியூ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். எனக்கு PM_R1V இந்த வேணும்னா அதை செலக்ட் பண்ணணும், கிளிக் பண்ணீங்க ஷோ பண்ணீங்கன்னா டக்குன்னு அந்த ஏரியா போயிடும். புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்த வியூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் வியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து PM வியூ மட்டும் வேணும்னா கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வியூ டக்குன்னு போயிடும். அது மாதிரி ஒன்று இது மாதிரி ஃபாஸ்டா பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்க, எனக்கு CM வியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, கஸ்டமர் மாஸ்டர் வியூ இதை மாதிரி பார்த்துட்டேன். இது வந்து
PM_R1 வியூ இருக்கு. இதை கிளிக் பண்றோம். இப்போ இங்க போயிடுச்சு. இப்போ எவ்ரி டைம் என்ன பண்றோம், இந்த பட்டனை கிளிக் பண்றோம், இந்த கஸ்டம் வியூ கிளிக் பண்றோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இந்த இடத்துல போய் செலக்ட் பண்ணி பண்றோம். இதுக்கு போதான் நீங்க ஏதாவது ஒரு பட்டன் வந்து வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், பட்டன் கிளிக் பண்ணி மேக்ரோ மூலமா அதை ஆப்ரேட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த எய்மில் பார்த்து நான் சொன்ன மாதிரி பாருங்க, கஸ்டம்ஸ் வியூனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. கிரியேட்டிங் கஸ்டம் வியூ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்போ கண்ட்ரோலிங் கஸ்டம் வியூஸ் த்ரூ மேக்ரோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இண்டெக்ஸ்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இண்டெக்ஸ்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டு CM_view அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேங்க. அடுத்து CM_R1 view அப்படின்னு இருக்கு. அடுத்தது PM_view அப்படின்னு இருக்கு. அடுத்தது PM_R1_ அப்படி. இந்த 4 வியூ தான் இப்ப நம்ம செட் பண்ணிருக்கோம் இல்லையா. இந்த 4 வியூ வந்து இதுல வந்து ஜஸ்ட் ஒரு பட்டன் அசைன் பண்ணியாச்சுன்னா அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணி வரணும்ன்றதுனால சிம்பிளா ஒரு பட்டன் போடுறதுல பாத்துங்க. இதுல ஒரு 4 பட்டன் அசைன் பண்ண போறோம். இந்த 4 பட்டனுக்கும் வந்து கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஒரு ஹைட் போட்டு இப்போ 14 இருக்கிற ஜஸ்ட் ஒரு 54 அப்படின்னு சொல்லி மாத்தி. ஓகே, இப்போ இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன்ல ஒரு டெக்ஸ்ட் அசைன் பண்றேன். என்ன பண்றேன், V1 அப்படின்னு, V1 ஒரு பக்கத்துல ஒரு V1 ஒன்று வரத வச்சுக்கலாம். எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம் நீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் கொடுத்துட்டு பண்ணுங்க. V1 சொல்லி கிளிக் பண்ணியாச்சுன்னா கஸ்டம் வியூ CMW வியூ அப்படின்றது வரணும். ஓகே, அதே மாதிரி அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி V2 V3 V4 சொல்லி போட்டுக்கலாம். V3 அப்புறம் V4. ஸோ மேக்ரோ கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பட்டனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ இதை இந்த மாதிரி வந்து ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கேன், நீட்டா ஃபார்மேட் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன், இதை கிளிக் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து மேக்ரோ வந்து ஆப்ரேட் ஆகி இந்த இடத்துல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. அதை எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாமா. இப்போ இந்த பேஜ்ல இண்டெக்ஸ் பேஜ்ல இங்க இருக்கிறோம். இங்க வந்துட்டு என்ன பண்ணோம், நமக்கு ஒவ்வொரு பட்டனும் கிளிக் பண்ண அந்த இடத்துக்கு போகணுன்றதை செட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல பாட்டம்ல பாத்தீங்கன்னா ரெடிக்கு பக்கத்துல வந்து ஒரு கேமரா மாதிரி சிம்பிள் இருக்கு இல்லையா. இந்த இது வந்து உங்களுக்கு மேக்ரோ வந்து இப்போ ரன் ஆகல, புதுசா ஒரு மேக்ரோ கிரியேட் பண்றதுக்கு கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் மேக்ரோல மேக்ரோ 1 அப்படின்னு இருக்கு. மேக்ரோ 1ன்ற V1க்கும், மேக்ரோ 2ன்ற V2க்கும், மேக்ரோ 3ன்ற V3க்கும், மேக்ரோ 4ன்ற V4க்கும் கிரியேட் பண்ற மாதிரி வச்சுப்போம். ஓகே, இப்போ ஓகே கொடுத்தோன்னா மேக்ரோ ரன் ஆரம்பிக்குது. நான் எங்க போனோம், CMV அப்படின்னு இருக்குல்ல, அங்க போகணும். CMVன்னு என்ன இருக்கு, இந்த CMSHல போயிட்டு என்ன பண்ணும், இந்த இடத்துல போய் நிக்கணும் இல்லையா. இந்த இடத்துல போய் நிக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இந்த CM ஷீட் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட் இந்த இடத்துல வியூ வந்துருது. ஓகே, ரைட். இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். இது ஒரு வே ஆஃப் டூயிங் தட். ஓகே, அடுத்தது இண்டெக்ஸ் பட்டனுக்கு உள்ள போறேன். ஸோ மேக்ரோ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ V1 அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், அசைன் மேக்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த மேக்ரோ 1 அப்படின்ற கிளிக் பண்ணி ஓகேன்னு சொல்லி கொடுத்துருவோம். இப்போ நம்ம போய் பார்த்தீங்கன்னா மேக்ரோ கிளிக் ஆயிடுச்சு, செலக்ட் ஆயிடுச்சு, வந்துடுச்சு. ஓகே, மறுபடியும் இங்க இருந்துட்டு என்ன பண்ண, இண்டெக்ஸ் பேஜுக்கு தான் போகணும். எப்பவுமே போனோம்னா அங்க இருந்து நீங்க நிறைய ஒரு 100 பேஜ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 ஷீட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இண்டெக்ஸ் ஒரே பேஜ்ல வச்சுட்டு எல்லாத்தையும் நீங்க அங்க டக்கு டக்கு டக்குன்னு போய் காமிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு ஷீட்ல இந்த A1 இருக்கு பார்த்தீங்களா, இந்த A1 ஷீட்ல போயிட்டு இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஷேப் ஒன்று நீங்க இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல இண்டெக்ஸ்ன்னு சொல்லி சும்மா டைப் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகே, கோ டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஷேப்ல என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இல்லைன்னா அந்த ஷேப் எனக்கு வேண்டாம், சும்மா டெக்ஸ்டே போதும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கோ டு இண்டெக்ஸ் சொல்லி டைப் பண்ணிட்டு என்ன பண்ணும், அதை வேணா ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்து வச்சுங்க. இது மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், லிங்க் ஹைப்பர் லிங்க்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துருந்தீங்க. இதில் போய்ட்டு இந்த இண்டெக்ஸ்ன்ற கிளிக் பண்ணோம். இந்த பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணோம். எக்ஸிஸ்டிங் ஆர் ஃபைல்னு சொல்லி போட்டிங்கன்னா வராது. பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் ஒரே ஷீட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த இதில் போயிட்டு என்ன பண்ணும், இந்த கோ டு இண்டெக்ஸ்ன்ற பட்டன் A1 கிளிக் பண்ணியாச்சுன்னா இண்டெக்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இண்டெக்ஸ்குள்ளே போயிடும். புரிஞ்சுங்களா. இப்போ இந்த V1 கிளிக் பண்ணியாச்சுன்னா இங்கே வந்து இப்போ என்ன பண்ணுறோம், இது ரெண்டு பதி தான் ஜஸ்ட் ஃபிளிப்பிங் பண்ணிட்டே இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம V1 V2 V3 V4 மாதிரி போகணும். ஸோ கஸ்டம் வியூவில் பண்ணினா என்ன பண்ணுவீங்க, வியூ கிளிக் பண்ணோம், அப்புறம் கஸ்டம் வியூ கிளிக் பண்ணோம்,
அப்புறம் எந்த வியூன்னு சொல்லி செலக்ட் பண்றதே கன்ஃபியூஷன் ஆகும். 100 வியூ இருக்குன்னு வச்சுக்கலாம். 100 வியூ ஒன்று ஒன்றா பார்த்து பண்றது கஷ்டமா இருக்கும் இல்லையா? நிறைய வியூஸ் இருக்கு. அதுக்காக தான் இந்த மேக்ரோ பட்டன் கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க இதில் வச்சிருக்கீங்க. இப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணோம். என்ன பண்ணும்? இப்போ நான் டைரக்டா வந்து அந்த ஷீட்டை கிளிக் பண்ணாம வியூ கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த வியூவை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணும்? கஸ்டம் வியூ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல V2 CM_R1 வியூன்னு சொல்லி வரணும். ஸோ அதை எதை செலக்ட் பண்ணி இதை தான் செலக்ட் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக தான் இருக்கு. ஸோ இப்போ மேக்ரோ கிரியேட் பண்றேன். மேக்ரோ 2 வந்துருச்சு. ஓகேன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்றேன்? வியூ அப்படின்ற கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் வியூ கிளிக் பண்ணிட்டு இந்த CM_R1 வியூ பை டிஃபால்ட்டா ப்ளூ கலர்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஷோ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்றேன். ஓகே, ஷோன்னு சொன்னா அந்த இடத்துக்கு வந்துருச்சு, வியூ வந்துருச்சு. ஓகே, இப்போ மேக்ரோ ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணும்? அந்த இண்டெக்ஸ்ன்றத ஜஸ்ட் இங்க ஏற்கனவே கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா? அதை காப்பி பண்ணி எல்லா ஷீட்டையும் பக்கத்துல இந்த மாதிரி A1ல போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த பொசிஷன் சூட்டபிளா இருக்கோ அங்க நீங்க போட்டு வச்சுக்கணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? அந்தந்த பொசிஷன்ல போய் நீங்க பார்க்க முடியும். ஓகே, A1ல போட்டு இந்த இடத்துல நமக்கு பொசிஷன் இங்க போய் ஜஸ்ட் பார்த்தோம்னா AB1ல இதை போட்டு வச்சிருக்கேன். ரைட், இப்போ வந்து இதை கிளிக் பண்ணாச்சுன்னா இண்டெக்ஸ் ஷீட்டுக்குள்ள போகுது. ஸோ ஏற்கனவே CM_VIEW எங்க போகுது? அதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு போகுது. ஓகே, கோ டு இண்டெக்ஸ் சொல்லி கொடுத்தோன்னா இங்க வந்தது. இப்போ V2ல நம்ம வந்து அசைன் பண்ணோம். அசைன் த மேக்ரோ 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். கொடுத்த உடனே வெளியில இறங்க கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் பேக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பட்டன்ல வந்து ஹேண்ட் சிம்பிள் வரும். கிளிக் பண்ணுங்க, V2க்கு போயிடும். ஓகே, ஸோ இப்போ கோ டு இண்டெக்ஸ் அப்படின்ற கொடுத்துடலாம். இப்போ V3 PM வியூன்னு வரணும். PM வியூன்னு எது வரணும்? இந்த இடத்துல உண்டான வியூ வரணும். PM_SH. ஓகே, இதெல்லாம் வரணும் இல்லையா? ஸோ எப்படி பண்றது? இந்த இடத்துல மறுபடியும் கம் பேக் ஹியர், செலக்ட் தி மேக்ரோ 3 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ மேக்ரோ ரன் ஆகல இன்னும். இது கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகேன்னு கிளிக் பண்ணாம மேக்ரோ ரெக்கார்ட் ஆகும். இந்த மேக்ரோ இப்போ வந்து மேக்ரோ 3 ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம என்னென்ன ஆக்ஷன் பண்றோமோ எல்லாத்தையும் வந்து பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? வியூ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்றேன். ஸோ மேக்ரோ என்ன சொல்லுது? நீங்க வியூ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிருக்கீங்க. அடுத்து கஸ்டம் வியூஸை கிளிக் பண்றேன். ரெண்டாவது ஸ்டெப் கஸ்டம் வியூ அப்படின்றத கிளிக் பண்ணிருக்கீங்க. மூணாவது நமக்கு இந்த V3 கிளிக் பண்ணா PM_V வேணும் இல்லையா? இதை பார்த்துட்டு என்ன பண்றேன்? இந்த PM_Vன்றது வேணும். இதை கிளிக் பண்றீங்க. ஸோ கம்ப்யூட்டர் என்ன செய்யுது? மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணும்போது மூணாவது ஸ்டெப்ல PM_Vன்ற கஸ்டம் வியூ கிளிக் செலக்ட் பண்ணிருக்கீங்க. நாலாவது ஸ்டெப் என்ன பண்றேன்? அடுத்து ஷோ அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான், அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ ஓகே, ஸோ என்ன பண்ணிப்போம்? இந்த லெஃப்ட் சைடு பாட்டன்ல போயிட்டு இந்த மேக்ரோவை ஸ்டாப் பண்ணிடணும். அவ்வளவுதான், மேக்ரோ 3 கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ற மேக்ரோ 1, 2, 3 எல்லாம் போய் பார்த்தோம்னா ஜஸ்ட் புரியணும்ல. ஏதாவது ஒரு ஷீட்ல போயிட்டு என்ன பண்ணணும்? ரைட் கிளிக் வியூ கோடு விட்டு கிளிக் பண்ணும். ஸோ இந்த PM_SH போயிட்டு தான் ரைட் கிளிக் பண்ணி வியூ கோடு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. எந்த இதுல வேணா போனோம். ஸோ ஏன்ற ஷீட் கிளிக் பண்றேன், அங்க போய் ரைட் கிளிக் பண்றேன், வியூ கோடு கிளிக் பண்றேன். நீ போய் பார்த்தோம்னா அந்த வியூ கோட்ல போய் பார்த்தோம்னா நமக்கு என்னது இந்த மாதிரி வரலாம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் அப்ளிகேஷன் விண்டோ VBA கோட்ல உண்டானது வந்திருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஷீட் 1 சேம் அப்படின்னு இருக்கு, ஷீட் 2 டிஃபரெண்ட் இருக்கு, ஷீட் 3 ஏம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிற VBA எல்லாம் நிறைய பார்த்து தெரிஞ்சுங்க, அந்த வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஏதாவது ஒரு மாடியூல போயிட்டு இன்சர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? உள்ள போய் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, சப் வியூ அது ஆட்டோமேட்டிக்கா மேக்ரோ ரெக்கார்ட் ஆகி கிரியேட் பண்ணிருக்கு. இது ஒரு மேக்ரோ. சப்பும் எண்டு சப்புக்கும் இடையில இருக்கு. இதுல என்ன இருக்கு? இந்த சிங்கிள் கோட்ல ஸ்டார்ட் ஆகக்கூடியது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணாது. இதுல என்ன பண்ணிருக்கு? ஆக்டிவ் ஒர்க் புக் டாட் கஸ்டம் டாட் வியூ அப்படின்னு சொல்லி ஒன்று காமிச்சிருக்கு. இந்த ஒர்க் புக்குள்ள கஸ்டம் டாட் வியூன்ற இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் போயிட்டு வியூ 1 அப்படின்ற ஒரு வேல்யூ, இந்த கஸ்டம் வியூஸ்ல போய் வியூ 1 கிளிக் பண்ணிருக்காங்க. அதை போய் காமிக்க ஷோ டாட் ஷோ சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு தேவையானது எங்க கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு மேக்ரோ 1, மேக்ரோ 2, மேக்ரோ 3 தான் நேம் வரணும். இந்த சப்புக்கு அடுத்தது தான் மேக்ரோட நேம். நம்ம கிளிக் பண்ண நேம் அது view1_ மேக்ரோ வந்துச்சு இல்ல, நமக்கு மேக்ரோ 1 இல்ல மேக்ரோ 2, மேக்ரோ 3 தான் வந்திருக்கணும். இதுல போய் பாத்தீங்கன்னா 3 மேக்ரோ இருக்கு. இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு டிக்ளரேஷன் கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதுல சிம்பிளா பார்த்தா தெரிஞ்சிச்சு. ஸோ மாடியூல் 1ன்றத அதுல போய் பாக்குறேன், அதுல இல்ல. மாடியூல் 2ல எங்கேயா இருக்கான்னு சொல்லி பார்த்தா அதுலயும் இல்ல. மாடியூல் 3ன்ற போய் பார்த்தோம்னா எஸ் இங்க இருக்கு பாருங்க, நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோ 1, 2, 3. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர் மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணும்போது புதுசா ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த மாடியூல் 3 நம்ம இன்சர்ட் பண்ணல. நீங்க புதுசா ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணீங்கன்னா இன்சர்ட் மாடியூல் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மாடியூல் 3க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோ 1, மேக்ரோ 2, மேக்ரோ 3 எல்லாம் வந்துச்சு. ஸோ மேக்ரோ 1 என்ன பண்ணிருக்கோம்? அந்த ஷீட்ஸ்ல போயிட்டு CM_SH போய் செலக்ட் பண்ணோம் இல்லையா? அவ்வளவுதான் பண்ணோம். கரெக்டா அந்த பொசிஷன்ல கஸ்டம் வியூ நம்ம அப்ளை பண்ணல. அதனாலதான் அந்த கஸ்டம் வியூ அப்படின்ற வேர்டே வரல.
ஓகே. ஆனா ரெண்டாவது மேக்ரோ பண்ணும்போது என்ன பண்ணோம், நம்ம கஸ்டம் வியூஸ்னா என்னன்னு சொல்லி இப்போ இந்த வீடியோல கத்துக்கிட்டோம், அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ரோ இஸ் ரன்னிங் திஸ் ஆக்டிவ் ஒர்க் புக்ல கஸ்டம் வியூஸை கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டம் வியூஸை கிளிக் பண்ணிட்டு அதில் உள்ள CM_R1_VO போய் பார்த்துட்டு அதை போய் டாட் ஷோ அதை போய் ஷோ மீ அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதுதான் மேக்ரோ. ஸோ இந்த சப்ன்றதுக்கும் எண்டு சப்புக்கும் இடையில உண்டான லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த சிங்கிள் கோட் இருக்கக்கூடிய லைன்லாம் கமெண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. வேற சிங்கிள் கோட்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய லைன் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். சிம்பிள் மேக்ரோ நமக்கு ரெக்கார்ட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி மேக்ரோ 3 பாருங்க, ஆக்டிவ் ஒர்க் புக் டாட் கஸ்டம் வியூஸ் அப்படின்றதுல PM_VUன்னு சொல்லி ஒன்று இருக்கு, அந்த கிரியேட் டாட்_VUன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதான் கஸ்டம் வியூவோட நேம். ஸோ இது வந்து எக்ஸல்ல போய் நம்ம பார்த்தோம்னா, அந்த வியூவில் போய் பார்த்தோம்னா, கஸ்டம் வியூஸ்ல போய் பார்த்தோம்னா நமக்கு தேவையான வியூஸ் நிறைய வியூஸ் இருக்கு இல்லையா? எந்த வியூஸ் எங்க வேணும்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம், நம்ம இண்டெக்ஸ்குள்ள போயிட்டு இப்போ இந்த இடத்துல V1 அப்சைன் பண்ணிட்டோம். இது வந்து கஸ்டம் வியூ செலக்ட் பண்ணாம பண்ணோம். V2 வந்து கஸ்டம் வியூ மூலமா கிளிக் பண்ணி அதை பண்ணியிருக்கிறோம். இது வந்து V3 வந்து இப்போ கஸ்டம் வியூ நம்ம மூலமா மேக்ரோ ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா? அதை வந்து என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணி அசைன் மேக்ரோ போட்டு மேக்ரோ 3 கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ ஃபைனலா இந்த V4க்கு உண்டான மேக்ரோ எப்படி ரன் பண்றேன் பாருங்க. ஓகே. ஸோ இண்டெக்ஸ் ஷீட்லயே வச்சிருக்கிறேன். இந்த மேக்ரோ பட்டன் இருக்குல்ல, இப்போ வந்து ஸ்டார்ட் தி மேக்ரோன்னு சொல்லி கொடுக்குறேன். மேக்ரோ 4ன்னு சொல்லி பை டிஃபால்ட் நேம் வந்திருக்கு. ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்றேன், வியூ கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் வியூ கிளிக் பண்ணிட்டு நமக்கு என்ன வேணும், PM_R1_VU. ஸோ இந்த இருக்கு PM_R1_VU ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸ்டாப்பிங் தி மேக்ரோ. ஓகே. ஸோ இப்போ இண்டெக்ஸ் ஷீட்ல போயிட்டு என்ன பண்றேன், இந்த V4ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு அசைன் தி மேக்ரோ 4ன்றத கிளிக் பண்ணி ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நவ் திஸ் மேக்ரோ இஸ் ரெடி, அசைன்ட். ஓகே. ஸோ என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல மேக்ரோ இஸ் அசைன்ட் டு திஸ் பட்டன் டு கோ டு பர்டிகுலர் வியூ. கிளிக் டு கோ டு பர்டிகுலர் கஸ்டம் வியூ. அப்படின்னு சொல்லி ஓகே. இதுதான் வந்து இந்த பேஜ்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க உங்க சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி எப்படிலாம் நீங்க டேஷ்போர்டு கிரியேட் பண்றீங்க, ஓகே, வேற என்னென்னமா கிரியேட் பண்றீங்க, எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து டக்கு 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 டக்குன்னு 10 செகண்டுக்குள்ள ஒவ்வொரு வியூக்குள்ள போறது, ஒரு செகண்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு வியூக்கும் போகணும் அப்படின்றத நம்ம எப்படி பண்றது, இந்த மாதிரி கஸ்டம் வியூஸ் சொல்லி இருந்தா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் தான் பண்ண முடியும். இப்ப பாருங்க, V1 கிளிக் பண்றேன். இதை கஸ்டம் வியூ மூலமா பண்ணல, நம்ம மேக்ரோ மூலமா ஒரு பர்டிகுலர் ஷீட்டுக்குள்ள போனோம். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு பேஜ். கோ பேக் டு இண்டெக்ஸ் அப்படின்ற போடுறோம். ஸோ V2, V3, V4 வந்து மேக்ரோ மூலமா கஸ்டம் வியூஸை கனெக்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே, V2 கோ டு தட் கஸ்டம் R1 வியூ, கோ டு இண்டெக்ஸ். V3 PM_VU குள்ள போனோம், PM அப்படின்ற _VU போயிடுச்சு ப்ராடக்ட் மாஸ்டர். கோ டு இண்டெக்ஸ் கிளிக் பண்ற ஈவன் மூலமா இப்போ PM_R1_VU அப்படின்னு கிளிக் பண்ணா போயிடுச்சு. ரைட். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் எழுதுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க, உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்றீங்க, அப்போ உங்களால சப்ஸ்கிரைப் பண்ண முடியல. அப்புறம் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலான்னு பாக்குறீங்க, அப்போ உங்களால லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடியல. கமெண்ட் எழுதலான்னு பாக்குறீங்க, அப்போ கமெண்ட் எழுத முடியல. அப்ப நீங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்படி பண்ணுவீங்க, எந்த மாதிரி உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி என்னோட சேனலுக்கு நீங்க growthக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்போ கூகுள்ல போயிட்டு யூடியூப்ன்றத நார்மலா எல்லாரும் ஒர்க் பண்ணி இதுதான் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நான் போயிட்டு சர்ச்ல போயிட்டு என்ன பண்றேன், என்கிட்ட 2 சேனல் இருக்கு, ஒன்று இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு, இன்னொன்று தமிழ்ல சொல்றது. இப்போ நம்ம தமிழ்ல உண்டான சேனலுக்கு நீங்க போயிட்டு என்ன பண்றேன், சர்ச் கொடுக்குறேன், கஸ்டம் வியூ இன் எக்ஸல் அப்படின்னு சொல்லி போடுறோம். இது மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க இல்லையா? இப்போ இந்த வீடியோ பாக்குறேன், இது வந்து டியூட்டோரியல்ஸ் பாயிண்ட் அப்படின்றது இங்கிலீஷ்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ உங்களுக்காக நான் வந்து வீடியோ போடுறேன் இல்லையா, தமிழ்ல போடுறேன் இல்லையா, நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, தமிழ் புரியக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் என்னோட சேனல் growthக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு ரிக்வஸ்டால தான் இந்த இது வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காமிக்கிறேன். நார்மலாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பும் போது என்ன ஆகும், நீங்க கூகுள்லயோ இல்லை மைக்ரோசாஃப்ட் ப்ரௌசர்லயோ போயிட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த மைக்ரோசாஃப்ட் ப்ரௌசர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ப்ரௌசரை ஓப்பன் பண்றேன்.
ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் ப்ரௌசர்ல போய் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு யூடியூப் வீடியோ பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இப்போதைக்கு அந்த இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ப்ரௌசர்ல போயிட்டு அந்த அட்ரஸை கிளிக் பண்றேன். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. ஒரு வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணீங்க? ஓகே, பிரபாகர் வீடியோ போட்டிருக்கிறார். ஓகே, ஸோ பிரபாகர் நல்ல வீடியோ போட்டிருக்கிறாரு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கிறாரு. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொல்லி கிளிக் பண்றீங்க. பண்ண முடியல, ஏன்னா சைன்இன் கேட்குது. ஏன்னா நீங்க அந்த ப்ரௌசர்ல போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து நீங்க உங்களோட இமெயில் ஐடி இல்ல யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ண முடியல. ஓகே, பிரபாகர் நல்ல வீடியோ போட்டிருக்காரு, சப்ஸ்கிரைப் தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் லைக் பட்டனா பிரஸ் பண்ணலாம்னு சொல்லி போனீங்கன்னா இந்த மாதிரி ஐ லைக் திஸ்ன்ற வேர்டு வரும்போது மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, அப்போ கிளிக் பண்றீங்க, எப்போ வந்து லைக் பட்டன் பிரஸ் பண்ண முடியல. ஓஹோ, சப்ஸ்கிரைபும் பண்ண முடியல, லைக் பட்டனும் பிரஸ் பண்ணல, அட்லீஸ்ட் ஒரு ரைட் த கமெண்ட் அவர்கிட்ட போய் நல்ல வீடியோ போட்டிருக்கீங்க சொல்லி ஒரு வெரி நைஸ் வீடியோ சொல்லி போடலாம்னு சொல்லி இந்த மாதிரி வரீங்க. இப்போ 101 கமெண்ட் இருக்கு, இங்க போயிட்டு என்ன பண்றீங்க, நீங்க டைப் பண்ணலான்னு பாக்குறீங்க, பட் அங்கேயும் சைன்இன் கேட்கும். என்ன விஷயம்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கும் லைக் பட்டனுக்கும் அப்புறம் ஆட் கமெண்ட் எழுதுறதுக்கும் மூணுக்கும் நீங்க சைன்இன் பண்ணணும். மைக்ரோசாஃப்ட் எட்ஜா இருந்தாலும் சரி, கூகுளா இருந்தாலும் சரி. ஸோ இப்போ கூகுளில் போய் இந்த வீடியோ பாக்குறீங்க, நீங்க சைன்இன் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா பண்ணலன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லி அதை பார்த்துருந்தீங்க. என்ன பண்ணோம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு என்ன பண்ணும், சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் கிளிக் பண்ணோன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு பெல் ஐக்கான் பட்டனா மாறி சுருங்கி நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஆரோ காமிக்கும். இந்த ஆரோ கிளிக் பண்ணிட்டு ஆல் இருக்கு, பர்சனலைஸ் இருக்கு, நன் இருக்கு இல்லையா? இதுல ஆல் அப்படின்ற கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்க இந்த நோட்டிபிகேஷன் சேவ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட் டைம் இருக்கோ, மேபி மண்டேல சம் டைம்ல, டியூஸ்டே சம் டைம்ல, வீக்கெண்ட்ல, சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு டயத்துல நீங்க பார்த்து அதை பயனடைஞ்சிக்கலாம். அதுக்காக தான் இந்த பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செலக்ட் பண்ண சொல்றோம். ஸோ வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வர 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 அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை டெலிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க டக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த நோட்டிபிகேஷன். ஓகே, அப்புறமா இப்போ வந்து நீங்க லைக் பண்றது பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு டக்குன்னு கிளிக் பண்ணாம என்ன பண்ணும், ஐ லைக் திஸ்ன்றது வேர்டு வருதான்னு பாருங்க. ஓகே, வேர்டு வருதான்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணும்போது வந்து என்ன வரும், சின்ன ஒரு பல்பு க்ளோ ஆன மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஹேண்ட் சிம்பிள் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து டார்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஒரு சிலர் வந்து நீங்க மறுபடியும் செக் பண்ணாம இப்படி போனீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ அன்லைக்னு சொல்லி வரும். திரும்ப வந்து லைக் பட்டனை திரும்ப எடுத்த மாதிரி வரும். இது தெரிஞ்சுங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, பட் தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன். ஓகே, இப்போ வந்து அடுத்தது கமெண்ட் எழுதணும்னு சொல்லி போனீங்களா, அந்த மாதிரி கமெண்ட் எழுதலாம். வெரி நைஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டு சும்மா உங்களுக்கு என்ன தேவைப்படுது கிளாரிபிகேஷன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது போடணும்னா போட்டுக்கலாம். கமெண்ட்னு சொல்லி போட்டோன்னே அந்த கமெண்ட் போயிடுச்சு. நான் போட்ட கமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா, இது என்னோட யூடியூப் சேனலோட ஹேண்டில் நேம். நான் வந்து இதில் வந்து ஜஸ்ட் சைன்இன் பண்ணி பார்த்ததுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சுது, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ண முடிஞ்சுது, இந்த கமெண்ட் எழுத முடிஞ்சுது. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாம லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாம கமெண்ட் எழுதாம வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், ஷேர்னு இருக்கு பார்த்தீங்களா, ஷேர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த காப்பி பண்ணி இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இதை வந்து ஜஸ்ட் ஃபுல் அப்படி ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் காப்பின்ற பட்டனை கிளிக் பண்ணாலும் போதும். இப்போ காப்பி ஆயிடுச்சு. இந்த மாதிரி காப்பி டு கிளிப் போர்டுன்னு சொல்லி வந்துச்சு. அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம், ஃபேஸ்புக் அனுப்பலாம், மெசேஜ் அனுப்பலாம், இல்லை எம்பர்னு சொல்லி நீங்க ஒரு வெப்சைட்டை நல்லா கிரியேட் பண்ண தெரியும், இல்ல பிளாக் கிரியேட் பண்ண தெரியும், பிளாக் நாலேஜ் இருக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சமயத்துல இந்த ஐ ஃப்ரேம் அப்படின்ற டேகுக்குள்ள இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல முடியுது, இந்த இடத்துல வந்து இந்த கிரேட்டர் தன் சிம்பிள்ல முடியுது. இந்த இடத்துல ஐ ஃப்ரேம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, ஐ ஃப்ரேம்ன்றது லெஸ் தேன் சிம்பிள் ஸ்டார்ட் ஆகி அந்த டேக் ஐ ஃப்ரேம் டேக் வந்து எங்க க்ளோஸ் ஆகுதுன்னு, இந்த லெஸ் தேன் சிம்பிள் இருந்துச்சுன்னா இது ஒரு கிரேட்டர் தன் சிம்பிள் க்ளோஸ் ஆகணும். அது எங்க முடியுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிரேட்டர் தன் சிம்பிள் இந்த இடத்துல முடியுது. ஸ்கிரீனுக்கு அப்புறம் ஒரு கிரேட்டர் தன் சிம்பிள் இருக்கு. ஸோ இவ்வளவு வந்து இந்த ஐ ஃப்ரேம்ல உண்டான டெஃபினிஷன்ல போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவோட விட்த் வந்து 560. ஓகே, இங்க பாருங்க, அதுல டெஃபினிஷன் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. விட்த் எவ்வளவு இருக்கணும், 560 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஹைட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு, ஹைட் வந்து 315 பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு, அதோட லிங்க் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு, எஸ்ஆர்சின்றது சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லிங்க் வந்து https blah blah www.youtube.com போட்டுக்கல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க், யூனிக் லிங்க் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோ பிளேயர் நிறைய இருக்குல்ல, ஃப்ரேம் பார்டர் 0, அலோ அக்சிலரேட்டர், ஆட்டோ பிளே எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா, நிறைய இருக்குல்ல. இந்த மாதிரி டீட்டெயிலாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஐ ஃப்ரேம் டேக் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும். ஹெச்டிஎம்எல் கத்துக்கிறவங்களுக்கு இது தெரியும். ஐ ஃப்ரேம் டேக் இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஐ ஃப்ரேம் டேகை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி போடுவாங்க. ஐ ஃப்ரேம் டேக் எப்படி க்ளோஸ் பண்றது,
இந்த மாதிரி லெஸ் தேன் சிம்பிள் ஒரு ஸ்லாஷ் போட்டு மறுபடியும் ஐ ஃப்ரேம்ன்ற வேர்டை போட்டு மறுபடியும் கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து யூடியூப் வீடியோ அப்படியே ஜஸ்ட் எம்பெட் பண்ணி உங்களோட வீடியோ போடுறது. இது எப்படி பண்றதுன்றதை அதையும் காமிக்க பாருங்க. காப்பி பண்ணிக்கங்க. நீங்க ஒரு பிளாகர் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இல்ல ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி அந்த வெப்சைட்ல போயிட்டு நான் சும்மா சிம்பிளா காமிக்கிறேன். பிளாகர்ன்றதை கிளிக் பண்ணுங்க, இல்ல உங்க வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. போயிட்டு என்ன பண்ணோம், இப்போ நான் ஒரு நியூ போஸ்ட் கிரியேட் பண்றேன், இல்ல நியூ பேஜ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா போதும். சப்போஸ் நியூ போஸ்ட் கிரியேட் பண்றேன் வச்சுக்கோங்க, போயிட்டு இங்க டைட்டில் கொடுங்க, எக்ஸல் கஸ்டம் வியூ அப்படின்னு சொல்லி போட்டு இதுல இந்த ஆர்ஆர் பார்த்தீங்களா, இதுல போய் பார்த்தீங்கன்னா HTML வியூன்னு ஒன்று இருக்கும், கம்போஸ் வியூன்னு இருக்கும். கம்போஸ் வியூல போய் பண்ண முடியாது. இங்க அந்த இதை கிளிக் பண்ணீங்க இல்லையா, அந்த ஐ ஃப்ரேம் அப்படின்ற HTML கண்டென்ட், அப்போ HTML வியூல போயிட்டு இங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அந்த அது எல்லாமே டெக்ஸ்ட் எல்லாமே அப்படியே காப்பி வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ இதை பப்ளிஷ் பண்ணலாம். நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்படியே அட்டாச் ஆகி எம்பெட் ஆகிருக்கும். எம்பெட் ஆகிருக்கு காரணம் எதையும் சொல்லி இப்படி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கோடு மறுபடியும் தெரியும். அதை வந்து என்ன பண்ணும், பேக்ல வந்துட்டு இந்த வியூ பட்டனுக்குள்ள ஒரு கண்ணு மாதிரி சிம்பிள் தெரியுதா, இது வியூன்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா அது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. வெப்சைட்ல பாருங்க, எக்ஸல் கஸ்டம் வியூன்னு சொல்லி போட்டு அந்த வீடியோ இருக்கு இல்லையா, இங்க போஸ்ட். இப்போ இது உங்களோட பிளாக்ல இந்த மாதிரி நீங்க டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு 10 வீடியோவோட இந்த மாதிரி 1 by 1 போட்டுக்கலாம், இல்ல புதுசு புதுசா போஸ்ட் தனித்தனியா கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களை நீங்களே வந்து ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவோட ஐ ஃப்ரேம் எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ இந்த இடத்துல வந்து நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா டோட்டலா இந்த ப்ளே ஆகும். ஓகே. ஸோ என்ன சொல்ல வரேன்னு இப்போனா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனை, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அவங்க ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது மாதிரி ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி காப்பி பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், ஃபேஸ்புக்ல அனுப்பலாம், மெசேஜ்ல அனுப்பலாம், எல்லாம் எம்பெட்ன்ற காப்பி பண்ணிட்டு உங்க பிளாக் பேஜ்ல, பிளாக் போஸ்ட்ல, இல்லைன்னா உங்க வெப்சைட்ல நீங்க போட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை.